Hello students, welcome to Hiva Max Study Time. 9th standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 3 The World of Numbers. ஸோ அதில் exercise 3.3 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி 3.1 and 2 சால்வ் பண்ணியிருக்கோம். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். First question, prove that the following rational numbers are equal. நமக்கு ரெண்டு ரேஷியல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, ஈக்குவலா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டின் பாருங்கள், 2/3 and 4/6. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 2/3 and 4/6. இப்போ 2/3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் லீஸ்ட் வேல்யூ. இதுக்கப்புறம் இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள், 4/6 இருக்கு. 4/6 நான் இன்னும் லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? 4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 2 into 2. 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 into 3. ஸோ காமன் ஃபேக்டர் 2 இருக்கு, கேன்சல் பண்ணுங்க. ஆன்சர் 2/3ன்னு கிடைக்கும். காமனாக எது வரும் நமக்கு பார்த்துட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாலே போதும். டைரெக்டாக நீங்கள் இது இன்னொரு மெத்தட் சரிங்களா? டைரெக்டாக 4/6 டிவைடட் பை 2. 4/6 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்க. நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2/3 தான் கிடைக்கும். ஸோ ஒன்று நீங்கள் காமனாக எதால் டிவைட் ஆகும்னு பார்த்துட்டு டிவைட் பண்ணலாம். இல்லையா 4 வந்து ஃபேக்டர்ஸை ரொம்ப ஈஸி, நமக்கு இது நல்லாவே தெரியும். அப்புறம் காமனாக இருக்கிற வேல்யூஸை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 4/6ம் 2/3 தான். ஆல்ரெடி கொடுத்துருக்க வேல்யூ 2/3 தான். Therefore, the rational numbers are equal அப்படின்னு எழுதலாம். The rational numbers are equal. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 5/4 and 10/8. 5/4 ஆல்ரெடி லோயஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஆனால் 10/8 ரெடியூஸ் பண்ண முடியும். 10 எப்படி எழுதலாம்னா 2 into 5 10. 8 எந்த டேபிளில்? 2 டேபிள் எடுக்கலாம். 2 4s are 8. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆன்சர் 5/4. ஆல்ரெடி அதான் ஃபர்ஸ்ட் நம்பரும். செகண்ட் நம்பரும் 5/4 தான் வருது. அப்போ இந்த ரெண்டு நம்பரும் என்ன சொல்லலாம்? ஈக்குவல்னு சொல்லலாமா? Therefore, the rational numbers are equal அப்படின்னு எழுதணும். சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேர்டு கொஸ்டின், -3/5 and -6/10. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -3/5 எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் இது -6/10. -6/10 ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை. நம்ம இப்படி கூட ஞாபகம், ப்ரைம் நம்பர்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா விட்டுறலாம். இங்கே ப்ரைம் நம்பர்ஸாக வரல. இதுக்கு காமன் ஃபேக்டர் 2 இருக்கு. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். -6/10 எப்படி எழுதலாம்? -6 வந்து 3 2s எழுதலாமா? அப்புறம் 10 எப்படி எழுதலாம்? 5 2s 10. இப்போ காமன் ஃபேக்டர் 2 கேன்சல் பண்ணிட்டா -3/5 ரெண்டுமே ஈக்குவலா? Therefore, the rational numbers are equal அப்படின்னு எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9/3 and 3. இப்போ 9/3 என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 9 வந்து 3 டேபிளில் வரும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். 9/3 and 3. இப்போ நான் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் எடுக்க போகிறேன். 9/3 3 டேபிளில் 9 3 டைம்ஸ் வரும். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் 3. அண்ட் செகண்ட் நம்பர் நமக்கு இருக்கிறதும் 3. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். 9/3யும் 3யும் ஈக்குவல் தான். கிளியரா? Therefore, the rational numbers are equal அப்படின்னு எழுதணும். சப்போஸ் ஈக்குவல் இல்லாமல் வேல்யூஸ் வந்துதான் நம்ம நாட் ஈக்குவல்னு எழுதணும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிஷன். சரிங்களா? ரேஷனல் நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம். 2/5 + 3/10. ஸோ இது எப்படி ஆட் பண்ணுவோம்? 2 + 3 5 5 + 10 15. அப்படியா? கரெக்டாக அந்த மெத்தட் செய்கிறது. ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். இங்கே 10 இருக்குன்னா இங்கேயும் 10 வரணும்.
இல்லை இங்கே 5 இருக்குன்னா இங்கேயும் 5 வரணும். வரலன்னா அதை ஆட் பண்ண முடியாது. கிளியரா? இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை. ஆனால் இதில் லீஸ்ட் நம்பர் என்ன? 5. 5 டேபிளில் 10 வரும். எத்தனை வாட்டி? 2 டைம்ஸ். 5 2s are 10. டினாமினேட்டர் வந்து 10 மாறணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணும். இப்போ டினாமினேட்டரை மட்டும் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போதுமா? ஆன்சர் கரெக்டாக வருமானா? வராது. இப்போ நியூமரேட்டரையும் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணும். இங்கே என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் நியூமரேட்டருக்கும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2/5 இருக்கிறேன். இந்த 2/5 கூட நான் என்ன பண்ணேன்னா மல்டிபிள் பை 2 பண்ணுறேன் ஆன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். into 2/2. 2 2s are 4, 5 2s are 10. இப்போ இதை மாற்றி எழுதுங்க. 2/5 4/10 எழுதிட்டு 3/10 எழுதுங்க. இப்போ டினாமினேட்டர் கம்பேர் பண்ணி பாருங்க, ஈக்குவலாக இருக்கு. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தாதான் நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும். 4 + 3 7, 7/10 இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? நம்ம டினாமினேட்டர் மாற்றாம நியூமரேட்டரை ஆட் பண்ணவே கூடாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடிஷனுக்கும் இதே தான் கண்டிஷன், சப்ராக்ஷனுக்கும் இதே தான் கண்டிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7/12 + 5/8. சொல்யூஷனில் கிவன் எழுதிடுங்க. 7/12 + 5/8. இப்போ இந்த ரெண்டு நம்பரில் 8 டேபிளில் 12 வராது, 12 டேபிள்லையும் 8 வராது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 8 and 12. ஸோ எல்சிஎம் ஆஃப் 8 இன்னொன்று 12. என்ன டேபிள் எடுக்கலாம்? ப்ரைம் நம்பர்ஸ் தான் எடுக்கணும். 2 4s are 2 6s are, again 2 2s are 2 3s are, எல்லாமே ப்ரைம் ஆச்சு. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு? 24. இப்போ 12 டேபிளில் 24 எப்போ வரும்னா 2 டைம்ஸ். அதே மாதிரி 8 டேபிளில் 24 எப்போ வரும்னா 3 டைம்ஸ். 8 3s are 24. ஏன் இதை கால்குலேட் பண்ணுறோன்னா, இப்போ 12 டேபிளில் 2 டைம்ஸ் பண்ணால் தானே 24 வரும். இப்போ 7/12 நான் இன்டூ 2 இன்டூ 2 பண்ணணும். அப்போ 7 2s are 14, 12 2s are 24ன்னு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு பாருங்க, 5/8. 8 இருக்க இடத்த இன்டூ 3 3 பண்ணணும். இன்டூ 3/3 பண்ணணும். ஸோ இன்டூ 3/3 பண்ணும்போது 5 3s are 15, 8 3s are 24. இப்போ கம்பேர் பண்ணுங்க, டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல். 14/24 + 15/24. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 14 + 15 29/24. நீங்கள் டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் எழுதணும் பார்த்தீங்களா, இன்னொரு ஸ்டெப் எழுதிட்டு எழுதலாம். இன்னொரு ஸ்டெப் என்னதுன்னா 14 + 15 / 24 இப்படி எழுதிட்டோம். நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரலாம். ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. -4/7 + 3/14. -4/7 + 3/14 கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா? இல்லை, டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை. அண்ட் மைனஸும் வந்திருக்கு. ஸோ ஒரு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணும் இல்லையா, இங்கே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ மைனஸ் பண்ணுனாலும் ப்ளஸ் பண்ணுனாலும் டினாமினேட்டரில் ஒரே வேல்யூ தான் வரணும். பட் இங்கே 7 14 இருக்கு. 7 டேபிளில் 14 எப்போ வரும்? 2 டைம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் -4/7 நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். இங்கே எல்சிஎம் எடுக்க வேண்டாம். ஸோ 4 2s are 8, 7 2s are 14, மைனஸ் இருக்கு. இப்போ இந்த வேல்யூவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். -8/14 + 3/14. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கனால நியூமரேட்டரில் சேர்த்து எழுதிக்கலாம். ப்ளஸ் -8 + 3 / 14 இருக்கு. 8 - 3 என்னது? 5. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -5/14. இதுதான் நம்ம வேல்யூ. கிளியரா இருக்கா சம்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் தேர்ட் ஒன். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? 5/6 - 1/4. 6 டேபிளில் 4 வராது, 4 டேபிளில் 6ம் வராது. ஸோ எல்சிஎம் தான் எடுக்கணும். 5/6 - 1/4. டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இல்லை. இப்போ இது ஈக்குவலாக கொண்டு வரணும்னா எல்சிஎம் ஆஃப் 6 and 4 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 6, 4. 2 டேபிள் எடுத்துக்கலாம். 2 3s are 6, 2 2s are 4. அகேன் 3 and 2 தான் இருக்குது. இது ப்ரைம் நம்பர்ஸ் தான். 2 3s are 6, 6 2s are 12.
ஸோ எல்சிஎம் ஆஃப் 6 and 4 என்னது 12. புரியுதா? இப்போ 12 வரணும் நமக்கு டினாமினேட்டரில். 6 டேபிள் எப்போ 12 வரும் 2 times. 4 டேபிள் எப்போ 12 வரும் 3 times. புரியுதுங்களா? 6 டேபிளில் 2 times 12, 4 டேபிள்ஸில் 3 times 12. ஸோ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் லைன் 5/6 into 2/2 பண்ணணும். 5 2s are 10, 6 2s are 12. இதே மாதிரி 1/4 into 3/3 பண்ணணும். ஏன்னா 4 3s are தானே 12. 3 1s are 3/4 3s are 12. இப்போ டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 10/12 minus 3/12. 10 minus 3 எவ்வளோ 7. ஸோ 7/12 தான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 11/8 minus 3/4. சொல்யூஷனில் வேல்யூ பாருங்க 11/8 minus 3/4. இப்போ டினாமினேட்டரில் 8 இருக்கு, இங்கே 4 இருக்கு. இங்கேயும் 8 வரணும், வந்தால் தான் நான் மைனஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே பாருங்க 4 டேபிளில் 8 வரும். 4 2s are 8. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டாம், டேரெக்டாக செய்யலாம் இல்லையா? ஸோ எப்படி செய்யலாம்? 11/8 minus 3/4. 4 டேபிள் 8 2 times வரும். அப்போ into 2 into 2ன்னு எழுதிக்கலாம். டேரெக்டாகவே இனி எழுதிக்கலாம். ஏன்னா இத்தனை சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம்ல, கிளியரா? இதை எப்படி சால்வ் பண்ணுறது? 11 minus 3 2s are 6 divided by 8. 2 வாட்டி 8 வரும், ஒரு வாட்டி எழுதினா போதும். 11 minus 6 எவ்வளோ 5. 5/8 தான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்ட்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர சம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் -7/9 மைனஸ் ஆஃப் -2/3. இப்போ இதை தான் நான் சால்வ் பண்ணணும். சொல்யூஷனில் கிவன் எழுதிடுங்க. -7/9 மைனஸ் ஆஃப் -2/3. இப்போ அடுத்த லைனில் இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஏன்னா மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் இருக்கு. -7/9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2/3. இப்போ 3 டேபிளில் 9 வரும். 3 3s are 9. அப்போ இந்த செகண்ட் டேர்மை நான் என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2/3 into 3 into 3 பண்ணணும். அப்போ -7/9 2 3s are 6 3 3s are 9. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு. டேரெக்டாக மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணலாம். -7 + 6/9. 7 minus 6 1 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -1/9. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் செய்யணும். 2/3 into 3/10. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2/3 into 3/10. ஸோ இந்த கொஸ்டினை ரெண்டு விதத்தில் செய்யலாம். ஃபஸ்ட்டு 2/3 into 3/10 இருக்கா? காமனாக என்ன இருக்குது? 3 டேபிள் 3 3 கேன்சல் 1 1 வந்துடும். அப்புறம் 2 டேபிளில் 2 5s are 10. இப்போ மேலே பாருங்கள் 1 into 1 1 1 into 5 5. இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்படியே விட்டுறலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதே இது மெத்தட் 2 செகண்ட் மாடல் என்னன்னா 2/3 into 3/10. 2 into 3 எவ்வளோ 6. 3 into 10 எவ்வளோ 30. ஸோ 6 1 time 6 5 times ஆன்சர் 1/5. இப்படியும் செய்யலாம். ரெண்டு மெத்தடும் ஒன்று தான், ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். நம்ம கேன்சலேஷன் நல்லா தெரியும்னா இது செய்யுங்க. கேன்சலேஷனில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னா இப்படி செஞ்சுடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7/11 into 5/8. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க, எதுவுமே காமனாக இல்லை. 7/11 5/8. 11 டேபிளில் 5 வராது, 8 டேபிளில் 7 வராது. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் கேன்சல் பண்ணணும். நியூமரேட்டரோட நியூமரேட்டரை கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ இது என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். 7 5s are 35. 11 into 8 88. இதுக்கப்புறம் இதை ரெடியூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாதனால டேரெக்டாக இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதோடு ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் -4/7 into 5/14. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். -4/7 into 5/14.
7 டேபிளில் 14 வரும். பட் இதை நம்ம மல்டிபிள் தான் பண்ணணும். இதை வச்சு டிவைட் பண்ணிடக்கூடாது. நிறைய பசங்க அவசரமாக எழுதும் போது தெரியாமல் இந்த தப்பு பண்ணிடுவாங்க, மார்க்கே போயிடும். சரிங்களா? இப்போ 4 டேபிளில் 14 வராது. 4க்கும் 14க்கும் காமனாக 2 இருக்கும். கரெக்ட்? 2 டேபிளில் 4 and 14 வருமா? 2 டேபிளில் 4ம் வரும், 14ம் வரும். 7 டேபிளில் 14 வரும். பட் 7 வச்சுட்டு 14 மல்டிபிள் தான் பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். 4 எப்போ வரும்? 2 டேபிளில் 2 2s are 4. 14 எப்போ வரும்? 2 7s are 14. எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 2 times 4, 2 7 times 14. பேலன்ஸ் இருக்கிறது என்னது? -2 into 5, 7 into 7. ஆன்சர் என்ன? -2 into 5 -10, 7 7s are 49. இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நம்ம விட்டுறலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கோஷன்ட். ஸோ ஃபைண்ட் த கோஷன்ட்னா என்ன அர்த்தம்? டிவிஷன், டிவைட் பண்ண போறீங்க, டிவிஷன் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2/3 divided by 3/10. இப்போ இதை எப்படி சால்வ் பண்றது? ரொம்ப சிம்பிள். 2/3 divided by 3/10 இருக்குல்ல, இல்லை 2/3 ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுங்க. டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். 3/10 10/3ன்னு மாற்றி எழுதணும். 3/10 10/3ன்னு மாற்றி எழுதுங்க. 2 into 10 20, 3 3s are 9. இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் 7/11 divided by 5/8. ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதலாம். 7/11 divided by 5/8. இப்போ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி பார்க்கலாம். 7/11 டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாத்திரம். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும். 8 மேலே வந்துடும், 5 கீழே வந்துடும். ஸோ இதுக்கப்புறமும் எதுவுமே இங்கே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ 7 8s are 56, 11 5s are 55. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியலன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் 4/7 divided by 5/14. இதுதான் இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். சொல்யூஷனில் 4/7 டிவிஷனை இன்டூன்னு மாற்றிடலாம். 5/14 14/5ன்னு மாற்றிடலாம். இப்போ 7 டேபிளில் 14 வரும். 7 2s are 14. அப்போ 7 1 time, 7 2 times. நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 4 into 2/1 into 5. 4 2s are 8, 5 1s are 5. இதான் நம்ம ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம். கிளியரா? 6th கொஸ்டின் போலாமா? 6th கொஸ்டின் ஒரு ப்ரூஃப் சம். ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா 1/2 plus 3/4 into 8/3 is equal to 1/2 into 8/3 plus 3/4 into 8/3 distributive law-வை அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ணும். நான் LHSO RHS ஈக்குவல் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல நான் LHS மட்டும் எடுக்கிறேன். 1/2 plus 3/4 into 8/3. இதுலயும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறதா எடுத்து செய்யணும். 1/2 plus 3/4. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணுமா? ஏன்னா இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. சேம் டினாமினேட்டர் இல்லை. அப்போ 2 டேபிளில் 4 எப்போ வரும்? 2 2s are 4. 2 2s are 4. அப்போ என்ன பண்ணலாம்? 1/2 into 2/2 plus 3/4. இப்போ பாருங்க 1 into 2 2, 2 2s are 4. அப்புறம் 3/4. 2 plus 3 5, 5/4. 5/4 வந்து இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறதுக்கு மட்டும். ஸோ 5/4 into 8/3 வெளியே இருக்கிறது. கரெக்டா? இப்போ 4 டேபிளில் பாருங்க 4 1 time, 4 2 times. 5 2s are 10/3. இதுதான் LHSஓட வேல்யூ நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ RHS செய்யணும். 1/2 into 8/3 plus 3/4 into 8/3. கிளியரா?
இப்போ இதை சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் செகண்டு, அப்புறம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு 8/3. 2 டேபிள் 8 எப்போ வரும்? 4 டைம்ஸ். ஸோ 2 4s are 18 கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் 4/3 தானே இருக்கு. அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது இப்போ சால்வ் பண்ணலாம். 3/4 இன்ட்டு 8/3. 3 3 என்ன பண்ணிடலாம்? கேன்சல். 3 1s are 3. அடுத்து 4 1 டைம், 4 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் 2 இருக்கு. ஸோ இங்கே 4/3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பார்ட்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சது என்ன பண்ணணும்? ஒன்றா சேர்த்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 4/3 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் 2. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக வரணும். ஸோ இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். கிளியரா? டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா 1. இங்கே 3 இருக்கு, இங்கே 3 எப்படி வரலாம்? இன்டூ 3 இன்டூ 3. 4/3 plus 2 3s are 6/3. Denominator equal ஆயிடுச்சு, numerator add பண்ணலாம். 4 plus 6 10, 10/3. This second equation. First equation or second equation equal. So from 1 and 2 given equation satisfies. Correct? Hence proved எழுதிடலாம். நீங்க statement எழுதிட்டு எழுதலாம். Statement எப்படி எழுதுறது? 1/2 plus 3/4 into 8/3 is equal to 1/2 into 8/3 plus 3/4 into 8/3. இது ரெண்டும் ஈக்குவல் தான். கரெக்டா? LHS equal to RHS னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாமா? செவன்த் கொஸ்டின். Simplify the following using the distributive property. ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூவை டிஸ்ட்ரிபியூட்டிவ் வேல்யூவை எழுதிட்டு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 7/9 இன்டூ 6/7 மைனஸ் 3/4. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி A இன்டூ B மைனஸ் C. ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் சின்னு வரும், மைனஸ் சின்னு வரும். இது எப்படி எழுதலாம்னா A இன்டூ B, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம், மைனஸ் A இன்டூ C. இப்போ A இடத்துல இங்கே என்ன இருக்கு? 7/9. B இடத்துல 6/7. C இடத்துல 3/4. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 7/9 இன்டூ 6/7 minus 3/4 is equal to A இடத்துல 7/9, B இடத்துல 6/7 minus A இடத்துல 7/9 into C இடத்துல 3/4. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணால் போதும், வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இதை எடுத்து நம்ம இந்த பக்கம் எழுதிட்டு சால்வ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம், அப்படியே சால்வ் பண்ணலாம். 7 7 cancel. 3 2s are 6, 3 3s are 9. So 2/3 minus 3 1 time, 3 3 time. So 7 1s are 7, 4 3s are 12. இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா இங்கே 3 இருக்கு, இங்கே 12 இருக்கு. எனக்கு 12 தான் டினாமினேட்டர்ல வரணும். இப்போ 3 டேபிளில் 12 எப்போ வரும்? 4 டைம்ஸ். கரெக்டா? அப்போ 3 இன்டூ 4, 2வையும் இன்டூ 4 பண்ணணும். இன்டூ 4 இன்டூ 4 பண்ணணும். But 2 4s are 8, 3 4s are 12, minus 7/12. 8 minus 7 1, 1/12 தான் இதோட ஆன்சர். இப்போ இதை செக் பண்ணணும்ல, அவங்க செக் பண்ண சொல்லலை, இதோட நம்ம சொல்யூஷன் முடிஞ்சிடுச்சு. பட் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணோம்னா செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க, 1/2 தான் உங்கள் ஆன்சர் வருதான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கலாம். Next 8th question, find the rational number x such that 5/6 into x plus 3/5 is equal to 5/6 into x plus 1/2. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, புரியுதா? இது ரெண்டும் ஈக்குவல்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியான சம் தான், எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கிவன் எடுத்து எழுதிக்கலாம்.
சொல்யூஷன்ல 5/6 into x plus 3/5 which is equal to என்ன கொடுத்திருக்காங்க 5/6 into x plus 1/2. ஸோ அடுத்த லைன்ல நான் என்ன பண்றேன்னா 5/6 இன்சைட் மல்டிபிள் பண்றேன். இப்போ 5/6 into x plus 5/6 into 3/5 which is equal to 5/6 x plus 1/2. இதை இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது. லெஃப்ட் சைடு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எந்த சேஞ்சும் இல்லை. 5/6 into x plus இந்த 5 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். 3 1 time 3 2 times 6 அப்போ 1/2 is equal to 5/6 into x plus 1/2 இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுங்க, இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இங்க என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி இது ரெண்டும் ட்ரூவா தான் இருக்கும். ஸோ இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ். நீங்க எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் இது ரெண்டும் ட்ரூவா தான் வரும். ஸோ therefore x can be any rational number அப்படின்னு எடுத்தா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் கிளியரா இருக்கா? 3.4 எக்ஸைஸ் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க சொல்லி தரதுலாம் எனக்கு புரியுது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.